இன்றைய இரவு நேர ஆத்ம சுத்தி பயிற்சியாக நாம் நமது ஞானகுரு காட்டிய அருள்வழியில் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நமது குருவிற்கு காட்டிய அந்த அருள் வழிப்படி அவருக்கு எப்படி இந்த ஆத்ம சுத்தி பயிற்சியை அது வாக்காக கொடுத்து ஆயுதமாக கொடுத்து குரு வாழ்க்கையில் வந்த துன்பங்களை இன்னல்களை போகக்கூடிய சக்தியாக குரு அதை தனக்குள் வளர்த்துக் கொண்டாரோ அந்த பயிற்சியாக இப்பொழுது நாம் அதை செயல்படுத்துவோம். அவரவர்கள் உயிரை பூர்வ மத்தியிலே வேண்டி ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நமது தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி அம்மா அப்பா அருளால் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளால் அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாக இன்று விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தின்பால் நம் நினைவுகளை, அதாவது கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி கண்களை திறந்தே அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிப்போம். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்களின் வழியாக ஏங்கி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வோடு ஒன்றி அதை ஏங்கி நாம் சுவாசித்ததை உயிர் வழியாக புருவ மத்தி வழியாக நம் நினைவினை செலுத்தி அதாவது இதில் நினைவை செலுத்துவது என்று சொன்னாலே ஏற்கனவே சொன்னது போன்று விஷ்ணு தனுஷு நம் இரு கண்கள் புறக்கண்கள் நாம் வழக்கமாக சுவாசிக்கக்கூடிய அந்த மூக்கினுடைய வழி நம் நெற்றி பொட்டு இந்த நெற்றியின் வழியாக அதாவது ஒரு தனுசை போன்று வில்லை போன்று அதிலே ஒரு அம்பை வைத்து நாணை இழுத்து மேல் நோக்கி விடுவது போன்று நம்முடைய நினைவுகளை, அதாவது நம்முடைய நினைவுகள் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய எத்தனையோ குணங்கள் நமக்குள் உணர்வலைகளாக நினைவலைகளாக நமது ஆன்மாவிலும் சரி இந்த உடலிலும் சரி உயிர் ஆன்மாவிலும் சரி அது அனைத்தையுமே ஒன்றாக திரட்டி வலுகொண்ட நிலையாக உயிர் வழியாக அந்த வில்லிலே பொருத்தப்பட்ட அம்பை மேல் நோக்கி செலுத்துவது போன்று உயிர் வழியாக நாம் துருவ நட்சத்திரத்தின்பால் நாம் நினைவை செலுத்த வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்திலே அந்த இலக்கிலே நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அங்கே மோதி அந்த துருவ நட்சத்திரத்தோடு இணைந்து அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி துருவ நட்சத்திரம் பேரல்ல நாம் பேரல்ல என்ற நிலையில் எந்த அளவிற்கு நாம் அதை பெற வேண்டும் என்று இச்சைப்படுகின்றோமோ ஆசைப்படுகின்றோமோ
அந்த ஆசை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் என்று அழுத்தமாக, அதாவது அழுத்தமாக என்று சொன்னால் ஒரு விரலை வைத்து நாம் புருவ மத்தியிலே அழுத்தினால் எப்படி அது அந்த அழுத்தத்தை உணர முடியுமோ அதுபோன்று நம் புருவ மத்தியிலே அந்த அழுத்தம் இருக்க வேண்டும். ஆகையினால்தான் நாம் இந்த ஆத்ம சுத்தி பயிற்சி செய்வதற்கு முன் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று இந்த உணர்வின் ஒளியை எழுப்பினோம். ஒளி கொண்டு ஒளி பாய்ச்சி ஒளியை கவரும் நிலை. நம் செவிகளிலே மோதும் ஒளி நம்மை தட்டி எழுப்பி அந்த ஒளிக்கு காரணமானது என்ன என்று நம்மை திரும்பி பார்க்கவோ அல்லது என்ன ஏது என்று நம் உணர்வுகளை இயக்குவது போன்றுதான் நம் குரு நமக்குள் பதிவு செய்த அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்ற இந்த ஒளி நம் உயிரிலிருந்து அது விண்ணிலே நாம் செலுத்தப்படும் பொழுது அதனுடைய எக்கோ எதிரொலியாக அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்டு வெளியிலே பரவிக்கொண்டிருக்கும் துருவ நட்சத்திரத்தினுடைய ஒளி கற்றைகளை அந்த குருவின் துணை கொண்டு நாம் இழுத்து கவர்ந்து நம் உயிரிலே, அதாவது தனக்குள் தான் பெரும் நிலையாக நமக்குள் பெரும்படியாக அதைத்தான் குருநாதர் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதை ஈர்த்து நாம் எடுக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ஈர்ப்பு என்று சொல்வது. ஒரு காந்தம் எவ்வாறு ஈர்க்கின்றதோ அதை போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நம் புருவ மத்தியிலே நிலை நிறுத்தி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அனைத்தையுமே நாம் இழுத்து கவர்ந்து நம்முடைய ஈர்ப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அது மிக மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்கது. ஆனாலும் குரு அதை வாக்காக நமக்கு கொடுக்கப்படும் பொழுது குருவின் துணை கொண்டு நாம் குரு காட்டிய நெறிப்படி அந்த குரு சொன்ன முறைப்படி நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை ஆழமாக பதிவு செய்து அதை ஏங்கி அந்த உயிர் வழியாக சுவாசித்தோம் என்றால் அந்த துருவ நட்சத்திரம் வெளிப்படுத்தும் உணர்வுகள் நமக்குள் புயலென ஒரு புயலை போன்று அது நமக்குள் பெருகும் என்று வாக்கினை கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்கின் பிரகாரம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை நாம் உயிர் வழியாக புருவ மத்திய வழியாக கவர்ந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களிலே கலந்து அதில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உள்முகமாக நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் அந்த உயிர் வழியாக துருவ நட்சத்திரத்தோடு ஒன்றி அதை இழுத்து அது கவரப்படும் பொழுது அப்படியே கண்களை மூடி நம் உடலில் இருக்கக்கூடிய இரத்தங்கள் முழுவதிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஜீவான்மாக்களும் ஜீவாணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் உயிரான ஈசனை வேண்டி உள்முகமாக அந்த சக்திகளை நாம் ரத்தங்களிலே கலக்கச் செய்வோம். ஜீவனுக்கள் ஜீவான்மாக்களை பெறச் செய்வோம். ஒரு நிமிடம்.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து, எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து, அந்த உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் அனைவரும் பெற்று எங்கள் சொல்லும் செயலும் புனிதம் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் பேச்சும் மூச்சும் உலக மக்கள் அனைவரையும் அமைதி பெறச் செய்ய அருள்வாய் ஈஸ்வரா. எங்களுக்கு நல்ல எண்ணமும், எங்களை பார்ப்பவர்களுக்கு நல்ல எண்ணமும், எங்கள் வழி நல் வழியாகவும், எங்களுக்கு உன்னை என்றும் மறவாத எண்ணம் கொடு ஈஸ்வரா. குருதேவா. மலரை போன்ற மனமும் மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள் சக்தியும், எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் அனைவரும் குருநாதர் காட்டிய அருள் வழியிலே அன்றாட வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை எத்தனையோ பேர்களை சந்திக்கின்றோம், எத்தனையோ விஷயங்களை கேள்விப்படுகின்றோம், எத்தனையோ இடங்களுக்கு செல்லுகின்றோம். பத்திரிகையோ டிவியோ அல்லது நம் கையில வைத்திருக்கக்கூடிய போன் மூலமாகவோ எத்தனையோ எண்ணில் அடங்காத உணர்வுகள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பியோ விரும்பாமலையோ, சரியாக சொல்ல போனால் எண்ணிலடங்காத மனிதர்களுடைய உணர்வுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஆனாலும் நம் குருநாதர் காட்டிய அருள் வழியில் இந்த சீராக நாம் தியானத்தை 3 வேளை தியானமோ அல்லது அவரவர்கள் கிடைத்த நேரத்தில் இந்த தியானத்தின் மூலமாக சக்தி பெறுவதையோ ஆத்ம சுத்தி செய்வதையோ பெற்றிருந்தாலும், அந்த தியானம் செய்யும் பொழுதும் சரி, ஆத்ம சுத்தி செய்யும் பொழுதும் சரி, அதில் ஒருமித்த நிலைகள் கொண்டு நாம் மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமான நிலை தியானத்தில் இது கிடைத்தது, ஆத்ம சுத்தி செய்யும் பொழுது மன அமைதி கிடைத்தது என்று சொன்னாலும், இதிலே நாம் இந்த தியானம் செய்த நேரத்தை போக, உறங்கும் நேரத்தை போக, மீதி நேரங்களில் எல்லாம் எத்தனையோ மனிதர்களுடைய உணர்வுகளைத்தான் நாம் சந்திக்க நேருகின்றது, நுகர நேருகின்றது.
ஆக அந்த மனிதனுடைய அதாவது பிரிதொரு உணர்வுகளை நாம் நமக்குள் எவ்வாறு அணுகுகின்றோம், அதாவது அணுகுகின்றோம் என்றால் இப்பொழுது நாம் நம் உயிரை நினைத்து, நம் தாய் தந்தையரை நினைத்து, குருவை நினைத்து, மகரிஷிகளை நினைத்து, துருவ நட்சத்திரத்தை நினைத்து, சப்தரிஷி மண்டலத்தை நினைத்து அந்த சக்திகள் பெற வேண்டும் என்று இயங்கப்படும் பொழுது நம்முடைய ஈர்ப்பு, நம்முடைய நினைவு முழுவதும் அங்கே சென்று விடுகின்றது. ஆனால் பிரிதொரு உணர்வுகள் அதை நாம் சந்திக்கப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய நினைவுகள் அவ்வாறு ரிஷிகளுடனோ நம் உயிருடனோ நம் குருநாதருடனோ அந்த நேரம் நினைவு அதை கூடுமானவரை நம்மால் செலுத்த முடியாது. அவருடைய உணர்வுகளை நாம் கண்ணுற்று பார்க்கப்படும் பொழுது அல்லது செவிவழி கேட்டு அந்த உணர்ச்சிகள் உந்தப்படும் பொழுது நாம் தியானத்தில் எடுத்த அந்த அமைதியான அந்த உயர்ந்த சக்தி பெற்ற அந்த வலுவான உணர்வுகள் இருப்பதில்லை. ஆனால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் பிரிதொரு மற்றவருடைய உணர்வுகளை எவ்வாறு கையாண்டார் என்பதையும் ஞானகுரு அதாவது இந்த தியான வழியில் கடைபிடிப்பவர்களையும் சரி மற்றவர்களையும் சரி அவர் அணுகும் பொழுது அவர் எவ்வாறு நடந்து கொண்டார் என்பதும் சரி அதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த தியான நேரம் போக உறங்கும் நேரம் போக நாம் பிரிதொரு உணர்வுகளைத்தான் சுவாசிக்கின்றோம். அது அனைத்துமே நமக்குள் பிரதோஷம் என்ற நிலையில் அது நல்லதோ கெட்டதோ நமக்குள் மீண்டும் உடல் பெறும் உணர்வுகளாகவே வருகின்றது. நம் குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் இந்த உலக வாழ்க்கையில் வாழப்படும் பொழுது யாருடைய உணர்வையும் கேட்பதில்லை. அதாவது கேட்பதில்லை என்றால் காது கொடுத்து கேட்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் அவர்கள் நான் இப்படி இருக்கின்றேன் அல்லது அவர் அப்படி இருக்கின்றார் என்று சொன்னாலும் சரி அல்லது நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்வதில்லை. மூன்றாவதாக அவர்கள் குற்றம் செய்கின்றார்களா அல்லது நன்மை செய்கின்றார்களா அல்லது தவறு செய்கின்றார்களா என்று எதையும் பார்ப்பதில்லை. ஆக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர் வாழ்க்கையில் அவ்வாறு இருக்கின்றார் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிறிதோருடைய உணர்வுகளை நாம் கேட்காமல் இருக்க முடிகின்றதா, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடிகின்றதா, குற்றம் குறைகளை பார்க்காமல் இருக்க முடிகிறதா என்றால் நாம் சற்று சிறிது சிந்தித்து பார்த்து ஏன் அவ்வாறு அவர் இருக்கிறார் என்றால் அவர் எப்பொழுதுமே தன்னுடைய நினைவுகள் உணர்வுகளை இந்த உடல் பற்று என்ற நிலைகள் எண்ணாதபடி இந்த உடலில் இருந்து அழியா ஒளி சரீரம் பெறும் நிலையாக விண்ணிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளை தனக்குள் பெற்று தன் ஆன்மாவிலே அதை வெறும் ஒளி வட்டமாக அதை உருவாக்கி, ஏனென்றால் அவர் அவ்வாறு தன் உணர்வுகளை விண்ணிலே அதனுடைய ஈர்ப்பிலே செலுத்தி இருந்தாலும் நமது குரு அவர் எங்கே இருந்தார், எங்கே சுழன்று கொண்டிருந்தார், எப்படிப்பட்ட உடை அணிந்திருந்தார் என்பதையும் சொல்லி இருக்கின்றார். அவர் கிழிந்த வேஷ்டியோ அல்லது சாக்கையோ இதைத்தான் கட்டியிருப்பார். மிகவும் அருவருப்பான நிலைகளில் தான் இருப்பார். சாக்கடை போன்ற நிலைகளில் தான் சுழன்று கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் யாருடைய உணர்வுகளையும் எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் தனக்குள் விளைய வைத்த அந்த ஒளி வட்டம் என்று சொல்கின்றமே சக்தி வாய்ந்த உணர்வுகளை பெருக்கி அதைத்தான் தன்னை அணுகி வந்த தான் பார்த்த அவர்கள் அனைவருக்கும் அந்த ஒளியைத்தான் அவர் பாய்ச்சிக் கொண்டிருந்தார். அதே போன்று நமது ஞானகுருவையும் எடுத்துக்கொண்டாலும் அவரும் நம்மிடம் எவ்வாறு அணுகுகிறேன் என்று சொல்லியிருக்கின்றால், உங்கள் அனைவரது உயிரையும் கடவுளாக மதிக்கின்றேன், உடலை ஆலயமாக மதிக்கின்றேன், இந்த உடலை உருவாக்கிய நற்குணங்களை 1008 தெய்வங்களாக வணங்குகின்றேன், அந்த உயிரான ஈசனுக்கு செய்யும் சேவையாக என் குரு எனக்கு இட்ட கட்டளைப்படி உங்களுக்குள் அருள் உணர்வுகள் பெற வேண்டும், மகரிஷியுடைய அருள் சக்தி உங்களுக்கு எந்நேரம் அது கிடைக்க வேண்டும், நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும், நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் ஞானிகள் அருள்வட்டத்திலே அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இதைத்தான் நான் பாய்ச்சிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். உங்களுடைய நினைவோடு உணர்வோடு நான் கலந்து கொள்வதில்லை. எந்த நேரமும் ஒரு நட்சத்திரத்துடன் இணைந்து அந்த உணர்வுடனே உங்களை அணுகுகிறேன் என்று சொல்லுகின்றார்.
ஆக நம் குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, அவருடைய ஆன்மாவிலே அல்லது அவர்களுடைய உள் நினைவிலே எப்படி எந்த நேரமும் அந்த விண்ணில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளோடு அவர்கள் தொடர்பு கொண்டு அதையே தங்களுக்குள் வலுவாக வைத்துக் கொண்டு அதை வைத்து இந்த பூமியில் மற்ற அனைத்தையும் பிறிதொரு உணர்வுகளையும் அணுகினார்கள். இதை போன்று நாமும் அந்த பயிற்சியை எடுக்க வேண்டும் என்றால் இந்த ஆத்ம சுத்தி என்பது அதற்கு மிகவும் பயன்படும். என்றால் இப்பொழுது நாம் நிறுத்தி நிதானமாக உயிரான ஈசனுடன் ஒன்றி கண்ணின் நினைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி கண் வழி கவர்வதும் புருவ மத்தியில் எண்ணி உயிர் வழி கவர்வதும் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு பெற வேண்டும் என்று 5 நிமிடமோ 10 நிமிடமோ எண்ணி எடுக்கின்றோம். அதற்கு பின் நம்முடைய சொல் செயல் புனிதம் பெற வேண்டும், எங்களை பார்க்கும் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நிதானமாக எடுக்கின்றோம். ஆனால் நாம் இந்த தியானத்தை முடித்த பின்போ ஆத்மசுத்தியை முடித்த பின்போ மற்ற உணர்வுகளை நாம் கண்ணுற்று பார்க்கப்படும் பொழுது, அதில் செவி வழி இந்த உணர்ச்சிகள் உந்தப்படும் பொழுது, அந்த நேரத்திலே நம் ஞானகுருவும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் அவர்கள் எப்படி அதை பழக்கப்படுத்தி வைத்திருந்தார்களோ அதை போன்று நாமும் அந்த பயிற்சியாக இந்த ஆத்மசுத்தி என்பதையே இப்பொழுது எடுத்துக்கொண்ட பயிற்சியை நாள் முழுவதும், அதாவது நாள் முழுவதும் என்றால் இப்பொழுது நாம் அமர்ந்து வசதியாக இதை செயல்படுத்துகின்றோம். ஆனால் நாம் சந்திக்கக்கூடிய பிரிதொருடைய உணர்வு அது எந்த இடமோ எந்த நிலையோ, உணர்ச்சி வசப்படும் நிலையாக இருக்கலாம், கோபப்படும் நிலையாக இருக்கலாம், அல்லது வேதனைப்படும் நிலையாக இருக்கலாம், அல்லது டிவியிலோ பத்திரிகையிலோ அசம்பாவிதங்களை கேட்க நேரலாம். அது அந்தந்த நேரத்திலே அதையெல்லாம் சுவாசிக்கப்படும் பொழுது நம் கண்ணின் நினைவும் நமக்குள் ஏற்படக்கூடிய உணர்வுகளும் அந்த துடிப்பிற்கொப்ப உணர்ச்சி வசப்படுவதும் ஆச்சரியப்படுவதும் எத்தனையோ உணர்வுகள் செல்லும். ஆனால் அதில் நாம் நினைவை செலுத்தாதபடி, அதாவது நினைவை செலுத்தாதபடி என்று சொன்னால் எப்படி நமது 2 குருவும் துருவ நட்சத்திரத்தோட தங்களை இணைத்துக் கொண்டார்களோ அதுபோன்று இப்பொழுது நாம் கண்களை மூடி தியானிக்கும் பொழுதும் சரி, கண்களை மூடி ஆத்மசித்தி செய்வதையும் கண்களை திறந்தே அந்த சக்திகளை எடுக்க நாம் பழக வேண்டும். ஆக புறக்கண்கள், புறத்திலே பார்க்கக்கூடிய காட்சி, அந்த உருவங்கள் ஒன்றாக இருந்தாலும் நம் உள் நினைவு, அந்த உள் நினைவு என்பதுதான் நம் குரு நமக்குள் பதிவு செய்த இந்த உணர்வுகள். துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பெறலை உங்களுக்குள் புயலென பெருகும் என்று இந்த வாக்கினை கொடுத்ததை நாம் பற்றி கொண்டு அவர் சொன்ன வாக்கை எடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று இதை வலுவாக்கி அந்த சுவாசத்தை நாம் பயிற்சியாக இதுபோன்ற ஆத்மசுத்தி செய்யும் பொழுது எடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என் கணவருக்கு கிடைக்க வேண்டும், என் மனைவிக்கு கிடைக்க வேண்டும், என் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும், என் தாய் தந்தையருக்கு கிடைக்க வேண்டும், என்னுடைய நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என் உறவினர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் வீடு முழுவதும் படர வேண்டும், எங்கள் வீட்டில் உள்ள சுவர்களிலும் மற்ற எல்லா இடங்களிலும் படர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் வீட்டை சுற்றி படர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் தொழில் செய்யும் இடங்கள் முழுவதும் படர வேண்டும். அங்கே தொழில் செய்வோர் அனைவரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும். அங்கே வரும் வாடிக்கையாளர்களோ மற்ற பணி நிமித்தம் வருபவர்களோ எல்லோருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும். நாம் வீட்டிலிருந்து வெளியே செல்லுகிறோம் என்றால் அந்த ரோட்டில் நாம் போகும் வழியிலே சந்திக்கக்கூடிய அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும். பத்திரிகை வாயிலாக, டிவி வாயிலாக அதை பார்க்க நேர்ந்தாலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாம் எந்த நிகழ்ச்சி எந்த செய்தியை படிக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும். அது அரசியல் செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுமக்களை பற்றியதாக இருந்தாலும் சரி, அல்லது நமது அலுவல் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, அல்லது டிவியிலே அவர்கள் பொது நிகழ்ச்சியாக காட்டினாலும் சரி, அதிலே நாம் நினைவை செலுத்தாதபடி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அவர்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று இதை நம் கண்கள் அந்த காட்சிகளை அந்த உணர்வுகளை பார்க்க கேட்க நுகர அதை இழுக்கும்படியாக இருந்தாலும் உள் நினைவாக, அதாவது நாம் எத்தனையோ பேருடன் பேசுகின்றோம், அந்த பேசும் பொழுது அவர் நமக்கு பிடிக்காததை பேசிக் கொண்டிருந்தால் நம் கண் பார்வை அவர் மேல் இருக்கும். ஆனால் நினைவோ இவர் வேண்டாததை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார், இவருக்கு வேற வேலை இல்லை, இவர் எப்பொழுதா செல்வார், இவரை எப்படி கலட்டி விடலாம் என்று அந்த நேரத்தில் நம்முடைய நினைவுகள் உள் நினைவாக வேறு நினைவில் இருப்போம். ஆனால் அவர் பேசுவதை நாம் கவனித்துக் கொண்டிருப்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார். இதுபோலதான்
புறத்திலே நம்முடைய கண்களோ செவிகளோ புறநிலைகள் இருப்பது போன்று ஈர்ப்பது போன்று நாம் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி கண்களை திறந்து தியானம் செய்து ஆத்ம சுத்தி செய்து பழகி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நாம் யாரையெல்லாம் சந்திக்கின்றோமோ அல்லது யாரெல்லாம் நமக்குள் எதிர்மறையாக, அதாவது ஒரு சில பேரிடம் நாம் கோபப்பட்டிருப்போம், வேதனைப்பட்டிருப்போம், அல்லது நம்மை பற்றி தவறாக மற்றவர்களும் சொல்லி இருப்பார்கள், இதுபோன்று அல்லது நம்மை சந்தேகப்பட்டிருப்பார்கள், அல்லது நமக்கு அந்த சந்தேகம் வந்திருக்கும், அல்லது நமக்கு அவருடைய செயல்கள் பிடிக்காமல் இருந்திருக்கும். ஈஸ்வரப்பட்டு சொன்னது போன்று அவர் மற்றவருடைய குற்றத்தை பார்ப்பதில்லை என்றால் நம்முடைய சந்தர்ப்பம் அந்த குற்றத்தை நோக்குவதாக, அல்லது அவர் குற்றம் செய்வதை நாம் பார்க்க நேருவதாக, அல்லது அதை அறிய வேண்டும் என்று நம்மை அறியாமல் இந்த உத்வேகங்கள் கிளம்பி அவர் செய்யும் நிலைகளை பார்த்து இப்படி செய்கின்றாரே, ஏன் இப்படி செய்கின்றார், எதற்காக செய்கிறார் என்று நம்மை அறியாமலே இந்த நினைவுகள் அழைத்தளித்து அங்கே உள்ளே அழைத்து செல்லும். அது போன்ற சந்தர்ப்பங்களிலே இந்த குரு உபதேசித்ததை நமக்குள் பதிவு செய்வதை ஆழமாக நினைவு கொண்டு வந்து புருவ மத்தியில கண்களை திறந்த பொழுதே, ஏனென்றால் அந்த இடத்தில் நாம் கண்களை மூட முடியாது. அந்த உணர்ச்சி வசப்படும் நேரத்திலே நாம் இப்பொழுது உட்கார்ந்து தியானம் செய்த மாதிரி செய்ய முடியாது. இருந்தாலும் இப்பொழுது எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியை, இந்த நினைவை அதாவது இந்த நினைவு என்றால் இப்பொழுது நாம் எப்படி எடுத்தோமோ இந்த நினைவை அந்த இடத்தில் நினைவு கொண்டு வந்து நமது ஞான குரு மாமகர்ஷி ஈஸ்வராய குருவன் எப்படி அந்த விண்ணிலை துருவ நட்சத்திரத்தோடும் மகரிஷியோடும் தொடர்பு கொண்டு அந்த ஆற்றலை அந்த கண் வழியாக கவர்ந்து அந்த கண் வழியாகவே தன்னுடைய ஆன்மாவை அதை பெருக்கி அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் அது நமது ஆன்மாவாக மாறி சுவாசித்து நம் உயிரிலே பட்டு அதற்கு தக்க உணர்ச்சி வசப்பட்டு அவர்களுக்கு பதிலுக்கு கோபமாக பேசுவதோ எதிர்த்து சொல்லக்கூடிய நிலைகளோ அல்லது அவருடன் நாம் கருத்து வேறுபாடு கொள்வதோ இதை போன்று இல்லாதபடி அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு சரி எல்லாம் இனி மகரிஷி சக்தியால் நல்லதாக நடக்கும் என்று நமக்குள் உள் நினைவு கொண்டு அந்த மகரிஷிகள் ஞானிகளோடு தொடர்பு கொண்டு அதை செயல்படுத்தினோம் என்றால் இந்த ஆத்ம சுத்தி நம் அன்றாட வாழ்க்கையில் காலையிலிருந்து இரவு வரை நாம் வெளியிலே மற்ற அலுவல்கள் காரணமாக அல்லது வீட்டிலே நாம் தனியாக இருந்தாலும் அது அனைத்திலுமே இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய இந்த ஆத்ம சுத்தி நாம் எடுக்கக்கூடிய மகரிஷிகள் உணர்வுகள் இணைந்து எல்லா குணங்களிலும் எல்லா நினைவுகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும், அதாவது எல்லா சந்தர்ப்பங்கள் என்று சொன்னால் நம்முடைய அன்றாட வாழ்க்கை எல்லாமே அமைதியாக ஆனந்தமாக இருப்பதில்லை. நம் மனதிலே வேதனைப்படும்படியாக, மன சஞ்சலப்படும்படியாக, மன சந்தேகப்படும்படியாக எத்தனையோ எண்ணங்கள் உணர்வுகள் நமக்குள் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். ஆனால் அலைபாய்ந்து கொண்டிருந்தாலும் நாம் அதாவது யாரும் இதை தவறாக எண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நாம் தியானத்தில் அமர்த்துகிறோம் என்று அதையெல்லாம் தனியாக வைத்து தியானத்தை தனியாக வைத்து இப்படி அன்றாடம் நாம் வெளியிலே நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் செல்வதை நாம் அதாவது ஆடிட்டிங் என்று சொல்வார்கள். அதை நாம் பிரித்து பார்க்காது நாம் அன்றாடம் தியானம் செய்கின்றோம், குடும்பத்திற்காக தொழிலுக்காக கடமையை செய்கிறோம் என்று இப்படித்தான் நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது அல்லாதபடி நம்முடைய கடமை இந்த வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும் என்றால் இந்த ஆத்மசித்தி பயிற்சியை அப்பொழுது சொன்ன மாதிரி நாம் யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அந்த நினைவு நமக்கு வர வேண்டும். மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் இட்ட கட்டளைப்படி உங்கள் உயிரை கடவுளாக மதிக்கின்றேன், உடலை ஆலயமாக மதிக்கின்றேன், உங்களுக்குள் இருக்கக்கூடிய குணங்களை தெய்வ குணங்களாக மதித்து அபிஷேகம் ஆராதனை செய்கின்றேன் என் குரு இட்ட கட்டளைப்படி என்று அவர் எப்படி நமக்கு ஒவ்வொரு முறையும் திரும்ப 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 நமக்கு அதை சொல்லி பதிவு செய்து அதன் வழியே தான் நான் செயல்படுத்துகின்றேன். உங்களை யாரும் நாம் குற்றமாக எண்ணவில்லை. உங்களுக்குள் இருக்கக்கூடிய தீமைகள் துன்பங்கள் உங்களை அறியாது இயக்கக்கூடிய பெரிய ஒரு உணர்வுகள் அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், மகிழ்ந்து வாழ வேண்டும் என்ற இந்த ஆசை கொண்டு இந்த குருநாதர் இட்ட கட்டளைப்படி நீங்கள் எல்லோரும் மகா ஞானிகளாக வேண்டும் என்ற இந்த ஆர்வத்திலே தான் அதையெல்லாம் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் உங்களுக்கு இந்த உயர்ந்த உணர்வை பதிவு செய்கின்றேன், உபதேசமாக அளிக்கின்றேன் என்று அவர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகின்றாரோ இதே போன்று நாமும் அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திப்போர் அனைவரையும் அவர் எப்படி எண்ணினாரோ அதை போன்று நாம் உயிரை கடவுளாக மதித்து அதன் வழி செயல்பட இந்த ஆத்ம சுத்தி பயிற்சி பயன்படும். அதே சமயத்தில் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் சொன்ன வாக்கின் பிரகாரம் அவர் எப்படி யாருடைய குற்றத்தையும் அவர் செய்யக்கூடிய குறைகளையும் அவர் காணுவதில்லையோ நாமும் இந்த குற்றத்தையும் குறைகளையும் காணாதபடி அந்த மகரிஷிகள் ஞானிகளை அவர்கள் தவறு செய்கிறார்கள் அல்லது தீமை செய்கின்றார்கள் அல்லது அரசாங்க சொத்துக்கோ அல்லது தனிப்பட்ட குடும்பங்களுக்கோ அல்லது கணவனுக்கோ மனைவிக்கோ அல்லது சகோதரன் சகோதரனுக்கோ குழந்தைகளுக்கோ நமக்கு சம்பந்தமே இல்லை என்றாலும் அவர் செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு கண்ணுற்று தெரிய வந்தால் அதில் நாம் நினைவை செலுத்தாது அந்த நேரத்தில் உடனடியாக ஞான குருவையும் அல்லது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரையும் நம் உயிரான ஈசன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெறலை நாங்கள் பெற வேண்டும், நாங்கள் பார்த்த அது யாரை விட்டு பார்த்தோமோ அவருக்கு அந்த பேரருள் பேரொழி கிடைக்க வேண்டும் என்று அவர் உணர்வை நமக்குள் ஏற்காது அருள் உணர்வில் நாம் நினைவு கொண்டு வந்து குருவுடனும் மகரிஷியுடன் நாம் தொடர்பு கொண்டால்
அங்கே நடக்கக்கூடிய அல்லது நடந்த அல்லது தவறான நிலைகள் இருந்தால் அதற்கு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற அந்த மகிழ்ச்சிகளுடைய தொடர்பு கிடைக்கும். அந்த அறிஞான உணர்வுகள், இந்த அருள் வாழ்க்கையாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்ற நல்ல உபாயங்கள் கிடைக்கும். அதாவது எத்தகைய நிலையில் எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலே அந்த தீமை நமக்குள் நுகராது தடுக்கப்படுகின்றது. அதே சமயத்தில் நாம் குருவை நினைக்கின்றோம், மகிழ்ச்சிகளை நினைக்கின்றோம், அவருடன் தொடர்பு கொள்கின்றோம். அந்த சந்தர்ப்பம் நமக்கு விண்ணிலிருந்து வரக்கூடிய சக்திகளை இந்த புற வாழ்க்கையில, ஏனென்றால் தனியாக அமர்ந்து அமைதியாக இருந்து நாம் எடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த சக்தி அந்த நேரத்தில் பயன்படுத்தி அந்த நேரத்தில் நினைவு கொண்டு வந்து அதை நமக்குள் அந்த நேரத்தில், ஏனால் நாம் வெறுமன துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை உடல் உறுப்புகள் பெற வேண்டும் என்று தனித்தனியாக எண்ணினால்தான் அந்த உறுப்புகள், அந்த அணுக்கள், அந்த உணர்வுகள் அது போய் சேருவதில்லை. மற்ற நேரங்களிலும் 24 மணி நேரம் நாம் எடுக்கக்கூடிய சுவாசம் உயிர் வழியாகப்பட்டு அது ஜீவனாகி பிரணவமாகி உமிழ் நீராகி ஆதாரத்துடன் கலந்து அந்தந்த உறுப்புகளில் இது போய் ஒட்டத்தான் செய்கின்றது. நாம் தனித்து எடுத்து அந்த உறுப்புகளுக்கு சக்தி கொடுக்கின்றோம். இதை போன்றுதான் நாம் மற்ற சகஜ நேரங்களிலும் பிரிதொரு உணர்வு எந்த அடிப்படையில் வந்தாலும் அந்த நேரத்தில் எல்லாம் அந்த மகரிஷிகளோடு, ஞானிகளோடு, குருவோடு, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரோடு நாம் நினைவுகளை செலுத்தி அந்த உணர்வுகளை இணைத்துக் கொண்டே வந்தால் நாம் தியானிக்கின்றோம், ஆத்ம சுத்தி செய்கின்றோம். அடுத்து இந்த வாழ்க்கையை தியானமாகின்றது. நாம் வாழ்க்கையை தியானமாக்கும் நிலையாக அந்த பயிற்சியாக எடுக்க வேண்டும். ஆக நாம் யாரை பார்த்தாலும் சரி, இந்த நினைவு, இந்த உணர்வு குரு நமக்குள் பதிவு செய்தது, அது முதலில் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அவருடன் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நடக்கிறது, இதற்கு என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய அருள் எங்களுக்கு வேண்டும் என்றால் அதைத்தான் குருநாதர் ஒவ்வொரு இடங்களில் உபதேசம் கொடுக்கும் பொழுதெல்லாம், நீங்கள் அனைவரும் எம்மிடம் ஆசீர்வாதம் வாங்கும் வரும் பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய குற்றத்தையோ குறைகளையோ கஷ்டங்களையோ துன்பங்களை சொல்லாதபடி இதிலிருந்து விடுபட எங்களுக்கு அருள் தாருங்கள், அந்த அருள் சக்தி வேண்டும் என்று கேட்டு நீங்கள் வரிசையிலே நின்றீர்கள் என்றால் நான் கொடுக்கக்கூடிய வாக்குகள் நீங்கள் எங்கே எந்த இடத்தில் இருந்தாலும் என்னுடைய வாக்கு உங்களுக்குள் உங்களுடைய சுவாசத்தில் ஈர்க்கப்பட்டு அதுவே உங்களுக்கு முதல் எம்மிடம் நீங்கள் நேரடியாக ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன் நீங்கள் அந்த இருந்த இடத்திலே பெறுகின்றீர்கள் என்று சொல்லுகின்றார். இதை போன்றுதான் இன்று குரு நமக்கு முன் உடலோடு இல்லை என்றாலும் அவர் சொன்ன பதிவை நினைவு கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த இடத்தில், எந்த இடங்கள், எந்த உணர்வு எதை சந்தித்தாலும் அந்த நேரத்தில் குரு சொன்னதை நமக்கு நினைவு கொண்டு வந்து குருவின்பால் நினைவை செலுத்தி இதிலிருந்து விடுபடக்கூடிய அல்லது இதை மாற்றி அமைக்கக்கூடிய அல்லது இந்த இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் எனக்கும் அவர்களுக்கும் இந்த ஊருக்கும் இந்த உலகிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் என்னால் அன்றாட வாழ்க்கையில் நாம் எத்தனையோ அசம்பாவிதங்களையும் எத்தனையோ கொடூரமான நிகழ்ச்சிகளையும் எத்தனையோ நோய் நொடிகளையும் நாம் விரும்பியோ விரும்பாமல் இதையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் நான் இதுவரை ஒவ்வொன்றாக சீர்தூக்கி பார்த்து இது சரியா தவறா, இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா, நமக்குள் சேர்த்துக் கொள்ளலாமா சேர்க்கக்கூடாதா, அதை மற்றவர்களிடம் பேசலாமா பதிவு செய்யலாமா என்றெல்லாம் எண்ணாதபடி நாம் நுகர்ந்து பதிவு செய்து நம் உடலுக்குள் விளைந்த உணவின் இயக்கமாக அதன் வழிதான் சென்று யாரிடமோ சொல்வது, யாரிடமோ பேசுவது அல்லது நாமே மனதிற்குள் பேசி அடுத்த அலுவல்கள் செய்து இப்படித்தான் நம் உடலுக்குள் அணுக்களை வளர்த்து வைத்திருக்கின்றோம். இதையெல்லாம் மாற்றி இந்த ஆத்மசுத்தி பயிற்சி மூலமாக அடுத்து வாழ்க்கையை தியானமாக ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நினைவுகளிலும் ஒவ்வொரு உணர்வுகளிலும் குரு உணர்வை இணைத்து மாமகர்ஷி ஈஸ்வராய உணர்வை இணைத்து துருவ நட்சத்திரத்தின் உணர்வை இணைத்து அந்த மகரிஷிகளோடு தொடர்பு கொண்டு அந்த மகரிஷிகள் காட்டிய சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அந்த அருள் உணர்வுகளை, அந்த அருள் வழியினை ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நமக்குள் அருஞானமாக அருள் வாழ்க்கை வாழும் அந்த உபாயங்களாக நாம் கண்டு நமக்குள் உணர்ந்து அதை நாமே சீர் செய்து அந்த சீர்படுத்திய உணவின் மூச்சலைகளாக நாம் அந்த இடத்திலே பாய்ச்சினோம் என்றால் நாம் அனைவருமே குருவை போன்று உலகத்துக்கு வழிகாட்டிகளாக மாறுகின்றோம். ஆகவே இனி நாம் அனைவருமே இன்று இப்பொழுது எடுத்த இந்த தியானத்தின் ஆத்மசுத்தியின் பயிற்சியின் மூலமாக இதை நாம் ஆழமாக பதிவு செய்து இந்த வாழ்க்கையில் நாம் கண்களை திறந்து காலையிலிருந்து இரவு வரை நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து, அதாவது ஒவ்வொரு நிலைகளிலும் ஞான குரு எண்ணி உயிரான ஈசனை வேண்டி மகரிஷிகள்பால் நினைவை செலுத்தி கண்களை திறந்திருந்து அந்த செவிவெளி கேட்கப்படும் போதும் அந்த உணர்வோடு நினைவு கொண்டு அந்த சக்தி நாம் பெற இப்பொழுது ஒரு நிமிடம் ஞான குருவையும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரையும் நம் உயிரான ஈசனை வேண்டி அவருடன் தொடர்பு கொண்டு சாதாரண மனிதர்களை ஞானகுரு மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் எவ்வாறு அணுகினார்கள், ஒவ்வொரு உயிரையும் எவ்வாறு கடவுளாக மதித்தார்கள், ஆக மாறுபட்ட சந்தர்ப்பங்களிலே எவ்வாறு அந்த உணர்வுகளை எதிர்கொண்டு தங்களுக்குள் அதை நன்மை செய்யும் சக்தியாக மாற்றினார்கள், உணர்வை ஒளியாக மாற்றும் சந்தர்ப்பமாக எப்படி மாற்றிக்கொண்டார்கள், அவருடைய தீமை தங்களுக்குள் வராது அந்த இருளை மாய்த்து அதே சமயத்தில் தங்களுக்குள் பெற்ற அந்த உயர்ந்த உணர்வுகளை அவர்களுக்கு எப்படி பாய்ச்சி மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தியாக இந்த காற்று மண்டலத்திலே
நல்ல மூச்சலைகளாக படர செய்தார்கள் என்று அவர்கள் இருவரிடம் நாம் உயிரான ஈசனிடம் வேண்டி தொடர்பு கொண்டு அந்த குரு அருளை மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளை பெறுவோம். பெற்று நாமும் இந்த வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும் என்று இப்பொழுது ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். ஞான குருவின் அருள் சக்தி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருள் சக்தி, அவருடைய அருளால் எல்லா மகரிஷியுடைய அருள் சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். நாங்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையை தியானமாக்கும் அந்த அரும்பெரும் சக்தியாக ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும். அந்த அருள் நீங்கள் தர வேண்டும். அந்த அருள் சக்தி எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். 24 மணி நேரமும் அந்த அருள் உணர்வுகளிலேயே எங்களுடைய சுவாசம் இருக்க வேண்டும். உயிரோடு ஒண்டி இருக்க வேண்டும். மகரிஷியோடு ஒண்டி இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். குரு அருளும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளும் எங்களுக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் உற்ற துணையாக இருக்க வேண்டும். ஈஸ்வரா, நாங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த குரு அருள் எங்களுக்கு உள் உணர்வாக அருள் வழியாக அந்த நேரத்தில் செயல்பட வேண்டிய அந்த ஆக்கப்பூர்வமான சக்தியாக அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்குள் உருவாக்க அந்த குரு அருள், நம் குரு சொல்வது போன்று என்னிடம் அந்த அருளை நீங்கள் அந்த அருள் சக்தியை ஆசீர்வாதமாக கேட்டு வாங்குங்கள் என்று சொல்லினார். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதமாக நம் ஞானகுருவின் அருளை பெறுவோம். அந்த அருள் பெற வேண்டும் என்று ஞானகுருவை வேண்டுவோம். அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே ஆக்கப்பூர்வமான செயல்களாக, உயிரோடு ஒன்றும் உணர்வுகள் அனைத்துமே ஒளியின் சுடராக, ஒளியின் சரீரமாக, ஒரு பெரும் ஆற்றலாக, சந்தர்ப்பமாக அது அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் என்றால் இப்பொழுது இங்கே கலந்து கொண்டவர் மட்டுமல்ல, நாமும் நம் குடும்பத்தை சார்ந்தவரும். ஏனென்றால் நம்முடைய இந்த வாழ்க்கையை தியானம் என்ற செய்வதனுடைய நோக்கமே நாம் உயர்ந்த சக்திகளை பெற்று நம் அருகிலே நம்மை அணுகி உள்ளவர்கள் அனைவருக்கும், அது யாராக இருந்தாலும் சரி, மூன்றாவது மனிதனாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் அருள்வழி பாய்ச்சும் நிலையைத்தான் நாம் இப்பொழுது பயிற்சியாக எடுத்துக்கொண்டோம். என்றால் இந்த உலக மக்கள் அனைவரது உணர்வுகளும் நம் உடலில் அணுக்களாக இருக்கின்றது. அந்த அணுக்களுக்கு அவ்வப்பொழுது உணவு கிடைத்துக் கொண்டிருக்கும் வரை அது நம்மை ஒன்றும் செய்யாது. ஆனாலும் சில இக்கட்டான நிலைகள் வரும்போது அதை நம்மை திசை திருப்பும். அதை மாற்றுவதற்குத்தான் நமது குரு ஆத்ம சுத்தி பயிற்சியை கொடுத்திருக்கின்றார்கள். அது ஆத்ம சுத்தி பயிற்சியை நாம் இவ்வளவு காலம் மேற்கொண்டிருந்தாலும் இந்த ஆத்ம சுத்தி பயிற்சியினுடைய அடுத்த நிலையாக வாழ்க்கையை தியானமாக நாம் ஆக்க முயற்சிப்போம். இந்த வாழ்க்கையை தியானமாக்கும் இந்த தகுதி, இந்த ஆற்றல், இந்த பரிபக்குவமான நிலை குரு அருளால் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, நாங்கள் அனைவரும் அந்த குருவுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். குரு அருளால் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவருடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அவருடைய இருவருடைய துணை கொண்டு எல்லா மகர்ஷியுடன் நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அது எத்தகைய நிலை இருந்தாலும் அதை நன்மை செய்யக்கூடிய, நன்மை பயக்கக்கூடிய, எல்லோருக்கும் நன்மையாக்கக்கூடிய, அனைவரையும் மகிழ்ந்து வாழக்கூடிய, அனைவரையும் மகிழச் செய்யக்கூடிய, அனைவரையும் அருள்வழியில் அழைத்து செல்லக்கூடிய, அனைவரையும் பிறவியில்லா நிலை அடைய செய்யக்கூடிய, அனைவரையும் அவர்கள் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த சாப வினையோ, தீய வினையோ அல்லது பூர்வ ஜென்ம வினையோ, அதனால் விளைந்த நோய்களை, மனவேதனைகளை, அவர்களை அறியாது ஏற்பட்ட மன நோய்களை, இதையெல்லாம் போக்கக்கூடிய சக்திகளாக எங்களுடைய மூச்சும் சொல்லும் செயலும் எங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய அனைத்துமே ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஞானியும் தங்களுக்குள் எப்படி சக்தி வாய்ந்த உணர்வுகளை விளைய வைத்து அவர்கள் ஒளி ஒளி என்ற நிலையில் பாய்ச்சிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை போன்று எங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒளி ஒளி என்ற நிலைகள் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் உணர்வுகளாக படர்ந்து இந்த காற்று மண்டலமும் இந்த பூமியும் அனைத்துமே
அருள் மனமாக, அருள் உலகமாக உருவாக்கக்கூடிய சக்தியாக இது அமைய வேண்டும். அந்த அருள் சக்தி எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். குரு அருள் உறுதுணையாக இருக்க வேண்டும். நினைத்த மாத்திரத்தில் குரு எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்திலே அந்த அருளை பெறக்கூடிய தகுதியாக ஏற்படுத்த வேண்டும். நாங்கள் அனைவரும் என்றுமே ஞானகுருவின் அருள்வட்டத்திலே, மாமகர்ஷி ஈஸ்வராய குருவினுடைய அருள்வட்டத்திலே, மகர்ஷியுடைய அருள்வட்டத்திலே இது வெறும் சொல்லாக அல்ல, நாம் எந்த இடத்தில், எந்த சந்தர்ப்பத்தில், எத்தகைய நிலையில் இருந்தாலும், யாருடன் பேசிக் கொண்டிருந்தாலும், யாருடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாலும் அல்லது வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த இடத்திலும் இந்த நினைவு வந்து எங்களை அந்த அருள் வழியிலே அழைத்துச் சென்று அதை மாற்றி அமைக்கும் சக்தியாக, அதனால்தான் குரு துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி உங்களுக்குள் புயலை போன்று அது உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்றார். இந்த பயிற்சியை நாம் மேற்கொண்டால் நம்மை அறியாது ஒரு சொன்ன மாதிரி வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த நேரத்திலே திடீரென்று ஒரு காற்று போல முதலில் லேசான காற்றாக வரும், பின் ஒரு தென்றல் காற்று போன்று வரும், பின் புயல் என அந்த உணர்வலைகள் நம் ஆன்மாவிலே புகுந்து நம் உடல் முழுவதும் புகுந்து நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேதனையான நிலைகளை நீக்கி அல்லது நம் நோயால் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தால் அதை அகற்றி நமக்குள் ஒரு மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக, அதாவது தன்னம்பிக்கை, நம்மால் இதை மாற்ற முடியும், இதை பற்றி நாம் இனி கவலைப்பட தேவையில்லை, குரு உணர்வு நமக்குள் அந்த நினைவு வந்துவிட்டது, குரு அருள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது, அந்த மகிழ்ச்சியுடைய அருள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது, இவர்கள் பேசுவதையோ மற்றவர்கள் சொல்வதையோ நாம் எடுக்க வேண்டியதில்லை, அந்த அருளை பெருக்கி உயிரான ஈசன் துணை கொண்டு இந்த அருளை அவர்களுக்குள் பாய்ச்சி நம்மையும் சீர்படுத்தி அவர்களையும் சீர்படுத்தி இந்த சந்தர்ப்பத்தை நல்ல சந்தர்ப்பமாக நம்மால் மாற்ற முடியும். அதை மாற்றுவோம், அந்த அருளை பாய்ச்சுவோம், குரு வழியில் நாம் இதை செயல்படுத்துவோம் என்று தன்னம்பிக்கை கொண்டு அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக, அதாவது குருநாதர் இதைத்தான் அதை மடக்க வேண்டும் என்று சொல்வார். இப்படி நம் மீது மோதக்கூடிய பெரிதொரு உணர்வுகளை நாம் மடக்கி நன்மை செய்யக்கூடிய சக்தியாக அந்த மாற்றும் நிலைதான் வாழ்க்கையை தியானம் என்பது. அது இந்நேர வரை பொறுமையாக நாம் செய்த இந்த நிலைகள் இங்கே இதை கேட்டுக் கொண்டிருப்போரும் பதிவு செய்து கொண்டிருப்போரும் அவர் குடும்பத்தாரும் அவர்கள் சந்திப்போரும் எல்லோருக்கும் அந்த ஞான குருவின் அருளும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவருடைய அருளும் எல்லா மகர்ஷியுடைய அருள் சக்தியும் உறுதுணையாக இருந்து எல்லோருக்கும் அந்த ஆற்றல் கிடைத்து எல்லோருக்கும் அந்த தகுதி கிடைத்து நாம் அனைவரும் இனி இந்த வாழ்க்கையை தியானம் என்ற நிலையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் மகர்ஷி நல்வட்டத்தில் இணைந்தே வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இந்த இரவு நேர ஆத்ம சுத்தி பயிற்சி நாம் தியானத்தை நிறைவு செய்வோம். இந்த இரவு முழுவதுமே நாம் இதை ஒரு பயிற்சியாக உள்நினைவாக இதை பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும் என்றால் குரு தவவனத்தில் ஒவ்வொரு குரு பூஜையிலும் சொல்வது போன்று நீங்கள் இரவு இங்கே தூங்குவதில்லை, தூங்குவது போன்று அந்த குரு அவர் வின் சென்ற நினைவுகளை உங்களுக்குள் இன்று நான் பதிவு செய்கின்றேன், இந்த அலைகளை இங்கே பரப்புகின்றேன், அந்த உணர்வுகள் உங்களுக்குள் நினைவலைகளாக உணர்வலைகளாக இந்த இரவுமே முழுவதுமே அங்க மண்டபத்திலே இந்த அலைகள் படர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த தூக்கத்திலே நீங்க இருந்தாலும் அந்த அவருடைய குருவினுடைய உணர்வுகள் உங்களுக்குள் ஒரு காற்றாக தென்றலாக உங்களுக்கு அது கிடைக்கும் என்று அவர் எப்படி வாக்கினை அவர் பதிவு செய்தாரோ அதுபோல் நாம் தூங்கக்கூடிய இந்த இரவிலே குருவோடு மாமகர்ஷி ஈஸ்வராய குருவோடு மகர்ஷியோடு தொடர்பு கொண்டு சப்த ரிஷி மண்டல ஈர்ப்போட்டத்திலே நம் நினைவாற்றல் சென்று அது வெறுமன சொல்லாக நினைவாக இல்லாதபடி இந்த வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை இணைத்திடும் நிலையாக. என்றால் மாமகர்ஷி ஈஸ்வராய குரு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்ன உணர்வு, நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மை நடந்தால் அதை நீ என்னிடம் சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, உனக்குள் ஏற்படக்கூடிய எந்த மாறுபட்ட நிலை, எந்த ஒரு தவறான நிலை, எந்த ஒரு குறையான நிலை வந்தாலும் அந்த குறையை அல்லது அந்த சிக்கலை அல்லது அந்த கஷ்டத்தை அந்த துன்பத்தை அதை முதலில் என்னிடம்தான் சொல்ல வேண்டும், என்னிடம் அதை தெரியப்படுத்த வேண்டும், என்னிடம் நீ அதை தெரியப்படுத்தி அதை உணர்த்தினால் என்றால் இது குறை சொல்வதல்ல, கஷ்டத்தை சொல்வதல்ல, அதிலிருந்து மீட்டிடக்கூடிய அதிலிருந்து மீண்டு நீ சரியான வழியில் செல்ல எனக்கு அப்பொழுதுதான் உனக்கு அது வழிகாட்ட வேறு உதவியாக இருக்கும். அது நன்மையை சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, தீமை வந்தால் உடனே என்னிடம் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாமும் வாழ்க்கையில் வரக்கூடிய நிலைகளை ஒவ்வொன்றையும் சந்திப்பதை நாம் மற்றவர்களுடன் சொல்வதை விடுத்துவிட்டு ஞானிகள் மகரிஷிகளிடம் ஓதி அந்த மகரிஷி ஞானிகளுடைய அருள் வழிகளை அவர்கள் அதாவது சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்தி அந்த அருள் வழிகளை அந்த அருள் ஞானமாக அந்தந்த தக்க உபாயங்களாக நன்மை செய்யக்கூடிய ஆக்கப்பூர்வமாக அருள் உலகத்தை உருவாக்கக்கூடிய அருள் சக்திகளாக நாளைய உலகையே கல்கி என்ற நிலையை உருவாக்கக்கூடிய மகா ஞானிகளாக மகான்களாக நாம் உருவாக வேண்டும் என்ற இந்த அடிப்படையில் நாம் அவருடன் இந்த இரவு முழுவதும் தொடர்பு கொள்வோம். அந்த சக்தி நாம் அனைவரும் பெறுவோம். அந்த குரு நம்பிக்கையோடு சொன்ன நிலைகளை நாம் செயல்படுத்துவோம் என்று இந்த இரவு நேர இந்த ஆத்ம சுத்தி பயிற்சி நிறைவு செய்வோம்.
ஞான குருவை வேண்டி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை வேண்டி, எல்லா உயிரான ஈசனை வேண்டி ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. தியானத்தை நிறைவு செய்வோம். குரு அருள் பெறுவோம். மாமகர்ஷி ஈஸ்வராய குருவனுடைய அருள் வழி பெறுவோம். இந்த வாழ்க்கையை தியானமாக்குவோம். மகரிஷிகள் நாம் எல்லாம் எவ்வாறு வளர வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த நிலையை இனி நாம் செயல்படுத்துவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. நிறைவு செய்வோம். வணக்கம்.